குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் போது இதை மறக்காம கொண்டு செல்லுங்கள். குலதெய்வம் உங்களுக்காக ஆவலோட காத்து கொண்டிருக்கும். குலதெய்வத்தோட அனுகிரகம் அனுமதி இல்லைன்னா ஒருத்தவங்க என்னதான் யோகமோ சக்தி வாய்ந்த யாகமோ இந்த பல கோவிலுக்கு நீங்க சென்றுட்டு வந்தாலும் நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். குலதெய்வத்தை வணங்க மறப்பது நீங்க பெத்த தாயை பட்டினி போறதுக்கு சமம். ஒருத்தவங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா வாழணும், குடும்பம் குட்டி பிள்ளைங்க அப்படின்னு நிறைய பேரு நிறைய சந்தோஷத்தோட நீங்க வாழணும்னா உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் வேணும். அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? இப்போ நம்ம ஒரு கோவிலுக்கு போகணும்னா அதோ இன்னொரு ஊரை தள்ளி நம்மளோட குலசாமி இருக்காங்க அப்படி நம்ம கோயிலுக்கு போகணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான பொருட்களை ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் சாமிக்கு வாங்க வேண்டிய பொருட்களை நம்ம வாங்கி வச்சுக்குவோம். ஆனா நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னா ஒரு சில பொருட்களை உங்க வீட்டுல இருந்து நீங்க அதை மறக்காம கொண்டுட்டு போகணும். உங்களோட குலதெய்வமும் நீங்க வீட்டிலேருந்து கொண்டுட்டு வர அந்த பொருளுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம குலதெய்வத்தை பார்க்க வீட்டில இருந்து கொண்டு போக போறது எந்த பொருள், அந்த பொருளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இப்போ நிறைய எல்லாம் மாறி போச்சு. அந்த லிஸ்ட்ல நம்மளோட முன்னோர்கள் முன்ன குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு வீட்டில இருந்து சில பொருட்களை எடுத்துட்டு போவாங்க. அந்த காலத்துல எல்லாம் குலதெய்வத்துக்கும் மக்களுக்கும் இருந்த பாண்டிங் ஒரு ஃபேமிலியில இருக்கிறவங்க மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதாவது நம்மளோட குலத்தை காக்குறதுனால நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பரா தான், ஒரு உறுப்பினரா தான் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. குலதெய்வத்தை பார்க்கும் போவனுக்கு மனதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் குலதெய்வத்தை பார்க்க போறேன் அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரிதான் அந்த குலதெய்வத்துக்கும் என்ன நம்மள சார்ந்தவங்க நம்மளை பார்க்க வராங்க அப்படின்னு ஆவலும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த காலத்துல எல்லாம் குலதெய்வத்தை பார்க்கும் போது எல்லா மக்களுமே கட்டு சோறு இல்லாம வீட்ல இருந்து கிளம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இல்ல சாப்பிடுறதுக்கெல்லாம். சோ அதெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க கையாலே வீட்டுல சமைச்சு அதை ஒரு வெள்ளை துணியில கட்டி அதை ஒரு மங்குக்குள்ள போட்டு அதை எடுத்துட்டு போவாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸோட எல்லாம் சந்தோஷமா குலதெய்வத்தை பார்க்க போவாங்க. அவங்க எடுத்துட்டு போற அந்த கட்டு சோறை அவங்களுக்கு மட்டும் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் அவங்க குலதெய்வத்துக்கு கோவிலுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு இலைய வச்சுட்டு அவங்க எடுத்து வந்ததுல ஒரு புடி கட்டு சோறை எடுத்து குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. நம்ம முன்னோர்கள் வைக்கிற அந்த கட்டு சோறை ஏதாவது ஒரு மிருகங்கள், அதாவது பறவையோ என்ன சொல்லுவாங்க எறும்போ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விலங்குகள் மூலமா நம்மளோட குலசாமி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நம்மளோட எச்சிப்படாத ஒரு சோறை, ஒரு கைப்பிடி அளவு சோறை எடுத்து இல்லாதவங்களுக்கு ஏழைகளுக்கு அதை கொடுத்து அவங்கள சாப்பிட வைப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி சாப்பிட்டாக்க நம்மளோட குலதெய்வம் அவங்க ரூபத்துல சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்காங்க. நம்ம குடுக்குற இந்த ஒரு புடி சாதத்தினாலதான் நமக்கு எல்லாத்தையுமே அள்ளி கொடுக்க போறாரு குலதெய்வம் அப்படின்ட்டுன்னு கிடையாது. நம்மளோட பாசமும் அன்பும் தான் நம்ம வெளிக்காட்டுறதுக்கு தான் அதோட அர்த்தம். பசி என்பது நமக்கு மட்டும்தான் இல்ல, நம்மளோட குலதெய்வத்துக்கும் இருக்கு அப்படின்ட்டு தான் நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு நல்ல பாண்டிங் நம்ம மக்கள்கள், அதாவது நம்மளோட முன்னோர்கள் குலதெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியமா பார்த்தா நிச்சயமா சாத்தியம் இல்ல. நீங்க உங்களோட குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும், அவங்க மனசுல நம்ம இடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அடுத்த வாட்டி குலதெய்வத்தை பார்க்க போகும்போது உங்க வீட்டுல உங்க கையாலே ஏதாவது சமைச்சு அதை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட கொடுங்க. அப்படி அவங்க கிட்ட கொடுக்காட்டியும் அந்த இடத்துல இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு ஒரு பொடி கை சாதத்தை கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்க அவங்களை குளிப்பாட்டிட்டு அவங்களுக்கு படையில போட்டு என்ன செய்றீங்களோ எல்லாத்தையும் செய்யுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த செஞ்சிருங்க. இந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மத்தபடி பூஜைகள் எல்லாம் செய்யுங்க. அடுத்தது குலதெய்வத்தை நம்ம போய் வணங்குறதுக்கு ரெண்டாவதா என்ன பொருளை வீட்டிலேருந்து நம்ம எடுத்துட்டு போனோம்னு அதை தெரிஞ்சுக்கலாம். வருஷத்துக்கு ஒரு வாட்டியானேச்சும் நம்ம போய் குலதெய்வத்தை தரிசனம் செஞ்சுட்டு வரணும். அப்படி நம்ம போயிட்டு குலதெய்வத்தை தரிசனம் செய்யும் போது நம்ம மாவிளக்கு ஏத்துறது அது நமக்கு ரொம்ப நல்ல விஷயத்த செய்யும். நார்மலா நம்ம வீட்டுல விளக்கு ஏத்துறோம்னா பித்தளை, வெள்ளி, மண் விளக்குல நம்ம விளக்கு ஏத்துவோம். ஆனா குலதெய்வத்துக்கு நம்ம விளக்கு ஏத்தும் போது கட்டாயம் அது மாவிளக்குல தான் நம்ம விளக்கு ஏத்தணும்.
வீட்டிலே நம்ம மாவிளக்கு தயார் பண்றதுக்கு பச்சரிசியை ஊற வச்சு அதை இடிச்சு அதை சலிச்சு எடுத்துட்டு அப்புறம் வெல்லம் சர்க்கரை அதை நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல மாவிளக்கு ரெடி பண்ணிடணும். உங்க நேரம் முடிஞ்சாக்கா மாதம் வர்ற பௌர்ணமியில நீங்க போய் இதை செய்யலாம். அப்படி என்ன முடியாது, வருஷத்துக்கு ஒருக்கா தான் போக முடியும்னா வருஷத்துக்கு ஒருக்கா நீங்க இதை போய் செய்யலாம். இதை நீங்க எப்படி செய்யணும்னா வாழை இலைய போட்டு ஒரு படையல் போடுற மாதிரி வாழை இலையில போட்டு அப்புறம் இந்த மாவிளக்கை வச்சு நீங்க தீபம் ஏத்திட்டு வந்தீங்கன்னா குலதெய்வத்தோட பரிபூர்ணமான அருளை நமக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்படி நம்ம ஏத்துற இந்த மாவிளக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டைகளை தீர்த்து வைக்கும். குழந்தைங்களோட கல்வியில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு தீர முடியாத ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாவிளக்கு தீபம் குலதெய்வம் மூலமா நமக்கு தீர்த்து வைக்கும். நம்ம வீட்டுல எந்த ஒரு விசேஷம் செய்ய முடியாத அளவுக்கு நம்மளுக்கு தடைகள் ஏற்படும். அதுக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. குழந்தை இல்ல, திருமணம் தடை, அப்புறம் பொருளாதார தடை, இப்படியே படிப்ப ஒண்ணு ஒன்னா நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வ மனதை நம்ம குளிர வச்சாலே போதும், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் சொல்லுவாங்க. உங்க குலதெய்வம் யாரா இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. குலதெய்வத்தை பார்க்கும் போகும்போது நீங்க இந்த பொருளை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போங்க. இந்த தானம் ரொம்ப ஈஸியானது. உங்களோட பொருளாதாரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வெள்ளத்தை வாங்கிட்டு போங்க. அந்த வெள்ளத்தை உங்க கையால நீங்க தானமா கொடுக்கணும். உங்களோட குலதெய்வ கோவில்ல மடப்பள்ளின்னு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்க கையால நீங்க போய் தானம் கொடுக்கலாம். குறைஞ்சது 1 கிலோ வெள்ளத்தை நீங்க உங்க குலதாமியத்துல தானமா கொடுத்துட்டு வாங்க. அந்த கோவில்ல குலதெய்வத்துக்கு பிரசாதம் செய்யும் போது நீங்க கொடுக்கிற அந்த வெள்ளத்தை யூஸ் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு அதிகமான வசதி இருக்கு அப்படின்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வெள்ளத்தை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு வெள்ளத்தை வாங்கி உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்துட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போற அப்பெல்லாம் இந்த வெள்ளத்தை வாங்கி எடுத்துட்டு போங்க. அந்த வெள்ளத்தை உங்க வீட்டுல இருந்து தான் நீங்க எடுத்துட்டு போகணும். உங்க குலதெய்வம் இருக்கிற இடத்துல ஊர்ல போயிட்டு நீங்க வாங்கிட்டு எடுத்துட்டு போக கூடாது. இதை கட்டாயம் நீங்க தவிர்த்திடணும். குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெள்ளத்தை உங்க வீட்டுல வாங்கி வெள்ளையா வச்சுடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டுல இருந்து அதை எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால நிச்சயமா உங்களோட குலதெய்வம் மன மகிழ்ச்சி அடைவாங்க. உங்க குடும்பத்துக்கு மன நிறைவோட அருளாசியும் கிடைக்கும். முன்னெல்லாம் இருக்கிற பெரியவங்க அவங்களோட வாரிசை கூப்பிட்டு நம்மளோட குலதெய்வம் யாரு, நம்மளோட குலதெய்வம் எங்க இருக்காங்க, அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வ சாமி கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல குலதெய்வத்துக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க. அதுல குலதெய்வத்துக்கு காணியத்தை அவங்க சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஒவ்வொரு வீட்டுலயும் குலதெய்வத்துக்காண்டி ஒரு உண்டியல் வச்சிருப்பாங்க. அதுல அவங்களோட வேண்டுதலுக்கு ஏற்ற காணியத்தை அவங்க சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அப்படி அவங்க நேர குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல, யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க கிட்ட அந்த உண்டியில கொடுத்து குலதெய்வத்துக்கு காணிக்கையா போடுங்கன்னு சொல்லுவாங்க. குலதெய்வ ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பூஜை செய்யறது இது எல்லாமே கஷ்டமா இருக்காது. ஆனா குலதெய்வ ஊரை விட்டு வெளியில நகரத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பூஜை செய்யறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக முடியாதவங்க நீங்க வீட்டிலேயே காணிக்கை வைக்கிறீங்க பாத்தீங்களா உங்க குலதெய்வத்துக்கு, அந்த காணிக்கைய எப்பயாவது ஒருக்கா நீங்க போறப்ப அந்த உண்டியல்ல நீங்க போட்டுடணும். ஒரு காலத்தில் தெய்வத்துக்கு நிகராக இந்த பூமியில நம்மளோட குலத்தில் நம்மளோட பரம்பரையில நம்மளோட வம்சத்துல வாழ்ந்து மறைந்தவங்களை தான் குலதெய்வம்னு சொல்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் மேலும் போற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு குலதெய்வத்தை வணங்கும் போது நம்ம என்ன கொண்டு போனோம் அப்படின்ற விஷயம் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ மறக்காம நிறைய பேத்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ போய் சேரணும்னு நான் நம்புறேன். ஸோ யாரெல்லாம் இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. வீடியோவை பார்த்துட்டே இருக்காம சரி ஒரு கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட குலசாமி யாரு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல நீங்க குலசாமியை பார்க்கும் போது
எடுத்துட்டு போவீங்களா இல்லையா, போயிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் திவ்யா. பாய்.